சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காசா முனையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மிருகத்தனமான தாக்குதல் என ஹமாஸ் கண்டனம். ஏமனுக்கு எதிராக அமெரிக்கா சக்தி வாய்ந்த ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாக ட்ரம்ப் அறிவிப்பு. நூற்றுக்கணக்கான ட்ரோன்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்ட உக்ரைன் மற்றும் ரஷ்யா. இரக்கமின்றி கொல்லப்படுவார்கள் உக்ரைன் வீரர்கள் குறித்து முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி கடும் கோபம். உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் முடித்து வைப்பதாக கூறியது குறித்து ட்ரம்பிடம் எழுப்பப்பட்ட கேள்வி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. மேலும் இரண்டாம் கட்டத்தை இஸ்ரேல் அமுல்படுத்த முன்வந்தால் பணைய கைதிகளை விடுதலை செய்வதோடு இறந்த 4 பேரின் உடல்களையும் விடுவிப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக இஸ்ரேலும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. காசா முனையின் வடக்கு பகுதியில் உள்ள பெய்ட்லாகியாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சனிக்கிழமை பெய்ட்லாகியாவில் ஒரு காரை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் ஒரு மிருகத்தனமான குற்றம் என்றும் ஜனவரி 19ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதும் என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் அல் ஹைர் தொண்டு அறக்கட்டளைக்கான பணியில் ஈடுபட்டிருந்த தொண்டு ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை மூடல்கள் மூலம் உதவி பணியாளர்களை குறிவைத்தும் அத்தியாவசிய பொருட்களை தடுத்தும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை இஸ்ரேல் வேண்டுமென்றே மோசமாக்குவதாகவும் ஹாசிம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தாக்குதல் பாலஸ்தீன மக்களின் துன்பத்தை ஆழப்படுத்துவதையும் பஞ்சத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடந்து வருகின்ற குற்றங்களின் ஆவணங்களை நசுக்குகின்ற முயற்சியே பத்திரிகையாளர்களை கொல்வது அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்கள் வெளியே செல்லுவதை தடுக்க இஸ்ரேலிய ஆட்சி முயல்கிறது அப்படின்னு சொல்லியும் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றான இந்த தாக்குதல் ஒப்பந்தத்தின் பலவீனத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதோடு காசாவில் மீண்டும் சண்டை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளையும் எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையே ஏமனுக்கு எதிராக அமெரிக்கா சக்தி வாய்ந்த ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக செங்கடல் மற்றும் அரேபிய கடல்கள் வழியாக இஸ்ரேலுடன் தொடர்புடைய எந்த ஒரு கப்பலையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏமன் உறுதியளித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா அதன் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. சனிக்கிழமை இரவு அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியது ஏமனின் அல் மசீரா தொலைக்காட்சி சேனல் சனாவின் வடக்கே உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியை அமெரிக்க தாக்குதல்கள் குறிவைத்ததாக கூறியிருக்கிறது. சாத்தியமான உயிரிழப்புகள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் ஏமன் கடல் பகுதியில் கப்பல்களை தாக்கினால் அந்த கொடிய படை தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார். எங்கள் இலக்கை அடைகின்ற வரை நாங்கள் மிகப்பெரிய கொடிய சக்தியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோசியலில் ஒரு பதிவில் கூறியிருக்கிறார். மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் ஊடகங்களால் ஹவுதிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஏமனின் அன்சாருல்லா எதிர்ப்பு இயக்கம் இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் காசா மீதான தன்னுடைய முற்றுகையை நீக்காவிட்டால் சர்வதேச கடல் பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு இஸ்ரேலிய தொடர்புடைய கப்பல்களுக்கும் எதிராக தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்த நிலையிலேயே ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மறுபுறம் ஒரே இரவில் ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி ட்ரோன்களால் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை இரவு உக்ரைன் மீது 130 ட்ரோன்களை ரஷ்யா ஏவியிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த ட்ரோன்கள் தாக்கி இருக்கின்றன. ஆனால் அவற்றை சுட்டு வீழ்த்திவிட்டதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. கீவ் விமானப்படை 14 பிராந்தியங்களில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட சாஹிட் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டும் ரஷ்யா தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறது. மத்திய உக்ரைனிய நகரத்தின் குடியிருப்பு பகுதியையும் ரஷ்யா தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஏவுகணை தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள், 10 தனி வீடுகள் பலத்த சேதமடைந்திருப்பதாக டினிப்ரோபெஸ்கோவ் பிராந்திய தலைவர் செர்ஜி லைசாக் தெரிவித்திருக்கிறார். அதேபோல உக்ரைன் 126 ட்ரோன்களை கொண்டு தாக்கியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை வோல்கோகிராட் மற்றும்
வோரோனிச் பிராந்தியங்களை குறிவைத்ததாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. எனினும் ஒரே இரவில் அந்த 126 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் ரஷ்யா கூறியிருக்கிறது. இதேவேளை ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் எஞ்சியிருக்கின்ற உக்ரைன் வீரர்கள் இரக்கமின்றி அளிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமித்ரி மெத்வெதேவ் கொந்தளித்திருக்கிறார். குர்ஸ்க் பிராந்தியத்தில் எஞ்சியிருக்கின்ற உக்ரைன் வீரர்கள் உடனடியாக ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். முன்னதாக குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருக்கின்ற உக்ரைன் வீரர்களை உயிருடன் விட்டுவிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதிக்கு கோரிக்கை வைத்திருந்தார். குர்ஸ்க் பகுதியில் நிலைமை சிக்கலாக இருப்பதாக ஒப்புக்கொண்ட உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா வெளியிட்டு வருகின்ற கட்டுக்கதைகள் போலவே உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் டிரம்பின் கோரிக்கைக்கு பதிலளித்த புடின் அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தால் அவர்கள் பாதுகாப்பிற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ரஷ்ய பாதுகாப்பு சபை துணைத் தலைவருமான டிமித்ரி மெத்வதேவ் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவிக்கையில் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே ஆயுதங்களை கைவிட கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவர்கள் தொடர்ந்து போரிட முடிவு செய்தால் அவர்கள் மொத்தமாக ஈவு இரக்கமின்றி ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் நிர்வாகம் எடுக்கின்ற முடிவு அந்த வீரர்களின் உயிரை விட்டு வைக்குமா என்பதை தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றமை பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியாக தான் பதவியேற்றதும் 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை முடித்து வைப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் டொனால்டு டிரம்ப். சமீபத்தில் அது குறித்து டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. டிரம்ப் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதுமே 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை முடித்து வைப்பதாக கூறியிருந்தார். உக்ரைனியர்களும் ரஷ்யர்களும் உயிரிழக்கிறார்கள். அவர்கள் உயிரிழப்பதை நிறுத்த விரும்புகின்றேன். அதை நான் 24 மணி நேரத்தில் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி டிரம்ப் கூறியிருந்தார். ஆனால் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 54 நாட்கள் ஆகிறது. இன்னமும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆகவே 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை முடிப்பதாக வாக்குறுதி அளித்தது குறித்து சமீபத்தில் டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை முடித்து வைப்பதாக தான் அந்த நேரத்தில் கேலியாக கூறியிருப்பதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது போர் முடிய வேண்டும் என்று நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அர்த்தத்தில் தான் அப்படி கூறினேன் அப்படின்னு சொல்லியும் அதில் முழு வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்புவதாகவும் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.